வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா, இந்த பெற்றவர்கள் தவமாய் தவம் இருந்து ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைன்னு அப்படின்னு ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க இந்த காலத்துல. ம். அந்த பிள்ளைகள் வளரக்கூடிய நேரத்துல ஒரு 15, 17, 18, 20 வயசுல அவங்களுடைய சேர்க்கை சரியில்லாம தவறான பழக்கவழக்கங்கள், மது, புகை அப்படின்னு தேவையில்லாத பழக்கங்கள கத்துக்கின்னு அதுல அடிமையாகி பெற்றவர்களுக்கு மன வருத்தமும் அதிகப்படியான சுமையாகவும் இருக்கிறாங்க. இது போல பிள்ளைகள் இது போல மாறக்கூடிய தன்மை இருக்குன்றத முன்கூட்டியே அவங்க ஜோதிட ரீதியா அறிய முடியுமா? ஒரு 10 வயசு, 15 வயசு இருக்கும்போதே எதிர்காலத்துல இது போல பழக்கத்திற்கு அடிமையாவான்னு தெரிஞ்சு, அத அவங்க தகுந்த ஆலோசனைனா சொல்லி, அறிவுரை சொல்லி பிள்ளைகள மாத்த முடியுமா? ஜோதிட ரீதியா இத நீங்க எப்படி அணுகுறீங்க? கொஞ்சம் விளக்கமா இதுக்கு பதில் சொல்லலாம். இது நல்ல கேள்வி தான். பசங்க வந்து டீனேஜ்ல ஆமாங்க. வழி மாறி போறாங்க, தடமாறி போறாங்க. ம். ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரு பசங்க தான் வச்சிருக்காங்க. ஆமா. ஒழுக்க பழக்கவழக்கங்கள்ல மீறின ஒரு விஷயங்கள சின்ன வயசுல செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. ஆமா. ஆண்களாம், பெண்களாம். ஆமா. அது வந்து மதுல இருந்து போதை பழக்கங்கள், ஆமா. நெறைய வஸ்துக்கள், அரசாங்கம் எத்தனை தடைகள் போட்டாலும் அதையும் மீறி இவங்க ம். அத வந்து செஞ்சு காமிக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நெறைய பேப்பர்ஸ் வருது. அந்த ஆமா. மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ம். சரி. இதனுடைய காரணம் என்னன்னா, ஊழ்வினை கர்மா தான். ம். முன்னோர்கள் செஞ்ச வினை பிள்ளைங்கிட்ட வந்து முடியும். அது கூட காரணம். ஆமா. பேரன், பேத்திங்க சொல்லுவாங்க. அது யார் செஞ்ச பாவம் தெரியல. என் பையன் இப்படி இருக்கிறான். என் பையன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. நாங்க யாருக்கும் எந்த ஈயருக்கும் துரோகம் பண்ணல. நாங்க பாட்டுக்கு எங்க வாழ்க்கைய வாழ்றோம். நான் பெத்தது ஒண்ணே ஒண்ணு. கருவேப்பில குத்த மாரி வச்சிருக்கேன். அது இப்படி போதே வருது. எத்த சொன்னாலும் கேட்க மாட்டுது. அம்மாக்கும் மதிப்பு குடுக்க மாட்டுது. அப்பாவுக்கும் மதிப்பு குடுக்குது. ஊருக்கும் அடங்க மாட்டுது. அது இஷ்டத்துக்கு பண்ணுது அப்படின்ற மாரி நெறைய அவங்க அப்பா பேரு என்கிட்ட பார்த்தீங்கன்னா, வந்து எதுவுமே புலம்பியிருக்காங்க. வெளிய டீ கூட குடிக்க மாட்டாரு. அ அவங்க பையன் வேற மாரியா இருப்பான். இருக்கிறான் இல்லையா? இது நெறைய பேர் என்கிட்ட வந்து புலம்பியிருக்காங்க. கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ம். அதுக்கு அவங்களுடைய ராகு என்ற ஒரு கிரகம் தான் அதனுடைய காரணம். ராகு பகவான் வந்து போகக்காரகன். தீய பழக்கம்லாம். தீய பழக்கங்கள அதுதான் வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். ம். ம். அதுவும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண் ராகுன்னு சொல்லுவாங்க. ம். அந்த ராகு என்னன்னா, தீய பழக்கங்கள கொண்டு வந்து விடும். சில பேருக்கு அதே ராகு அதாவது ராகுல 2 தன்மை இருக்கு. விஷ ராகுன்னு ஒண்ணு இருக்கு. அமிர்த ராகுன்னு ஒண்ணு இருக்கு. ம். அப்ப அமிர்த ராகு என்ன பண்ணுமா, சில ஜாதகருக்கு நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப அமிர்த ராகுவா இருந்தன்னா, அது வந்து அவன வந்து நல்ல வழிப்படுத்தி, எந்த துறையில இருக்கிறாரோ, அந்த துறையில அவர பிரம்மாண்டமா ஆக்கி விட்டுரும். ஐல எத்துன்னு போயிடும். அதுல கொண்டு போயிடும். ஓகேவா? இதே விஷராகு இருக்கு வச்சுக்கங்களேன் ம். ஒருத்தருக்கு. அவர் எந்த துறையில வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா கூட இருக்கட்டும். அந்த விஷராகு அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா, தர டிக்கெட்டுக்கு வந்துருவாரு. தர ரோட்டுக்கு வந்துருவாரு. இதெல்லாம் எப்படி எப்படி ஐயா தெரியும் இது அவங்களுக்கு? ஜாதகம் பார்க்கணும். ம். ஜாதகம் என்பதுங்கயா, இப்போ வந்து நான் சமீப காலமாக ஜோதிடம் என்பது உண்மை. ம். அது சில ஜோதிடர்கள் என்ற போர்வையில் ஜோதிடம் வந்து ஒரு தவறாக போயிட்டு இருக்கு. ஆமா. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஜோதிடம்னா இதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பப்ளிக்க பொறுத்தவரைக்கும். ம். அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ரிசர்ச். அது வந்து ஒரு ஆராய்ச்சி. அப்போ ஒருத்தருடைய ஜாதகம், அந்த ஜாதகத்த ஆராய்ச்சி பண்ணா, ரிசர்ச் பண்ணா அதுல நெறைய விஷயங்கள் வரும். அந்த மாரி பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் எடுத்து, அதுக்காண்டி நாங்க வந்து சரி. ப்ரெடிக்ஷன் குடுத்துட்டு இருக்கோம். அதுக்காண்டி நாங்க டிசைன் ஆயிருக்கோம். நெறைய பேர் பயனும் அடைஞ்சிருக்காங்க. பயனடைறாங்க. அது கேட்டுருக்கோம். அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் அதுல இருக்குன்றது இப்ப நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விஷயம் இருக்குன்னு, அமிர்தம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது ஐயா. இப்ப ஜாதகம் இப்ப இவ்வளவு யூடியூப் பார்க்குறாங்க. யாருக்கு அது அவங்க கூட பெருசா எங்களுக்கு தெரியும்னு யாராவது கமெண்ட் குடுக்க சொல்லுங்க. ம். தெரியாது. அப்போ இந்த மாரி விஷயம்லாம் இதுக்குள்ள இருக்கா? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல வரமாட்றாங்க பப்ளிக். ம். அப்புறம் எப்படி அவங்க விதிய மாத்த முடியும்? விதிய மாத்தணும். ஆமா. விதின்னு ஒண்ணு இருக்கு. அத மதியால வெல்லன்னு ஒண்ணு இருக்கு. பையன் போய் சரண்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ப வெளிய எடுத்துன்னு வர்றதுக்கு பதிலா, அவன முன்னாடியே அந்த கெட்டது வாழ்க்கையில முன்னாடியே அவன தடுக்கணும். ஆமா. இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க. நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஒரு 15 வயசு பையன் ஜாதகம் பார்க்குறேன். ம். அவனுக்கு இந்த மாரி விஷ ராகுவா இருக்கு. ஏம்மா உன் பையன் வருங்காலத்துல ஒரு குடிகாரன் ஆவான். ஒரு போதை பழக்கத்துல ஆளாவான்னு சொன்னா, நான் அந்த இடத்துல உட்கார முடியுமா? திருப்பி உங்ககிட்ட வரமாட்டாங்க. வ ஆஹா வரப்ப இல்ல. அவங்க போய் கூட்டின்னு வந்துருவாங்க. 2 பையனா? பேரையும். நான் அங்க இருக்க முடியாது. அப்புறம் நான் ஊர விட்டு தான் நாடு கடத்தப்படுவேன்.
புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆனா சூழ்நிலை சில எங்களுக்கு இருக்கு. விஷயம் உண்மைய சொல்லி தானே ஆகணும். அது அவங்களுக்கு நல்லது ஓகே, நல்லதுதாங்க. ஆனா, ஒரு ஏன் காக்கைக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சு. உண்மை. ஓகேவா? என் பையன இப்படி சொல்றீங்கன்னா அந்த கோவம். இல்லையா கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. என் பையனுக்கு இப்படி இருக்கான்னு ஆனா சொல்லிட்டு நீங்க கண்ணீர் அழுதுருவாங்க. பார்க்கும்போது அதுல தெரியும்ல. தெரியுது சார். அத எப்படி சொல்லுவீங்க? சூப்பர். கொஞ்சம் பழக்கவழக்கம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கம்மா. அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லுவா. கொஞ்சம் வந்து மத்தபடி பழக்கவழக்கத்துல அப்படி இப்படி வெளிப்படையா பசங்களோட சொல்லணும். போய் சுத்த போறான். அப்படின்னு சுத்துறாங்க அப்படின்னுவாங்க. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கம்மா. கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா. அப்படிலாம் அனுப்பாதீங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். வெளிப்படையா சொல்ல முடியாது. வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனால ஜோதிடத்துல எல்லாமே சொல்லலாம். இப்ப அது போல இருக்குன்னா, பெற்றோர்கள் வந்து எந்த வயசுல அந்த பையனுடைய ஜாதகத்த எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட காமிச்சு, 9வது படிக்கும்போது, ஆ 9th படிக்கும்போது வந்து காட்டணும். ஏன்னா அப்ப 14 வயசு பையனுக்கு. சரி, சரி. அப்போதான் அவனுடைய ஜாதகம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். ஆ, அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்களுடைய அப்பா, அம்மா வாங்கி குடுக்குற துணியும், அவன் அப்பா, அம்மா வாங்கி குடுக்குற ட்ரெஸ்ஸு, அப்பா, அம்மா சொல்லுகின்ற பேச்சு இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அவனுடைய சுய சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இப்படிலாம் ஓணும், எனக்கு இதெல்லாம் ஓணும்னு கேட்க ஆரம்பிப்பான். அப்ப அவனே அவன் டிசைன் அவன் செயல்படும். அப்பதான் அவன நம்ம வழிபடுத்தணும், 14, முறைப்படுத்தணும், 15 வயசு இருக்கும்போது கண்டிப்பா காமிக்கணும். பண்ணணும். பெண்கள்லாம் வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்டிவேட் ஆயிடும். பெண்கள அவங்களுக்கும் பொறுத்தவரைக்கும் ஆமா. பெண்களுக்கு வந்து வயசு கிடையாது. அவங்க வந்து பெரிய மனுஷன் ஆகுறாங்க இல்லையா? அதுலருந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இது போல காமிச்சு நீங்க அந்த விஷயத்த சொல்ட்டீங்கன்னா, அவங்க அதுக்கேத்த மாரியா முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஆமா. இருந்தாலும் அவங்க போகின்ற பாதை, ம், போகின்ற வழி ம். சரியானதானா? அப்படி சொல்லிட்டு பெத்தவர்கள் கண் கொத்தி பாமாரி பார்த்துன்னே ஃபாலோ போகணும். பண்ணணும் கண்டிப்பா. பண்ண முடியாது. அவன் கூடவே போ முடியாது, கூடவே வர முடியாது. உண்மை. என்ன? நம்பிக்கை இல்லாம எப்ப பார்த்தாலும் அவன நோயா நோயான்னு கேட்டுருந்தா அவனும் அதுவும் டென்ஷன் ஆயிடுவான். ஓகேவா? அப்ப நம்பிக்கையோட தைரியமாவும் அனுப்பணும். ம். ஆனா அவன் பாதுகாப்பாவும் இருக்கணும். அவன் பாதுகாப்பாவும் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இது போல 14 வயசுல வந்து வந்து கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இந்த வழிபாடு பண்ணலாம். ம், இந்த ஒரு ஸ்டோன் போடலாம். இந்த ஒரு எந்திரத்த அவனுக்கு பயன்படுத்தலாம். ம். அப்பவே அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுல பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவர் மேல போறதுக்கும் வழி. பண்ணிக்கலாம். இப்ப கருங்காலி மாலை போடுறாங்க. அது இவரு போடலாமா? போடக்கூடாதா? ருத்ராட்ச மாலை இவரு போடலாமா? போடக்கூடாதா? இதெல்லாம் சஜஷன் தானே. ஆமா உண்மை. அப்ப அஸ்ட்ராலஜி சஜஷன் கேட்கலாம் இல்லையா? ஆமா நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த கல்லே சில பேர் போடவே கூடாதுன்னு ஆமா. சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு தேவையானது போடலாம். போடணும். இப்ப ஆமா. 9த் படிக்கிற பசங்கலாம் அவங்களுக்கு எஜுகேஷன்லாம் தேவைப்படும். ஆஹா. அதெல்லாம் போடணும். அந்த அதனால நம்ம வைப்ரேஷன். ஒரு வீடியோ குடுக்கலாம் உங்களுக்கு. அதாவது எஜுகேஷன் பத்தி பசங்கள மாணவர்கள பத்தி நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஐயா. நெறைய இப்ப பேர் வந்து கேட்டு. போதை பழக்கவழக்கங்கள்ல இருந்து வெளிய வர்றதுக்கு, ம். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் என் பையன் அங்க போயிட்டான். இப்படி இருக்கிறான்னு சொல்றாங்க. சொல்றேன். அதுக்கு முன்னாடி எந்த பையனா இருந்தாலும் அவங்களுடைய பையன் தான். ஆமா. ஒரு வார்த்தை, "சார் அவன் வழி எப்படி இருக்கும்? அவனுடைய போக்கு எப்படி இருக்கும்?" ம். அப்படின்னு ஒரு கன்சல்டன்ட் பண்ணிக்கணும். அது வந்து நல்லது. ஆமா நல்லது. அவங்கள பொறுத்தவரையும். ஆமா. எந்தெந்த கிரகங்கள் நெகட்டிவா இருக்கு? ம். எந்தெந்த கிரகங்கள் பாசிட்டிவா இருக்கு? அப்ப நெகட்டிவா இருக்கிற கிரகங்கள் அவனுக்கு என்னென்ன செய்யும்? இதுதான் நான் பப்ளிக்கு சொல்லிக்கிறேன். பொதுமக்களுக்கு சொல்லிக்கிறேன். அனைவரும் வந்து அ டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தாலே போதும். ஜாதகம் எழுதுனா கூட பரவால்ல. இப்பல்லாம் ஜெனரேட்டர் நெறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஆமா. அதுல வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டோனே வந்துருது. அத வச்சு நம்ம வந்து ஜாதகம் கணிச்சு குடுக்கலாம். எழுதியும் குடுக்கலாம். 2வது அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள், நாட்களில் ஆ. அவங்களுக்கு சுபமாக சில விஷயங்கள் செய்யலாம். எந்தெந்த நட்சத்திர நாட்களில் ம். அவங்களுக்கு சில வேலையே செய்யாம தவிர்த்துக்கலாம். அது போல. இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருவோம். ம். அப்போ அந்த ஒரு பையன் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கும்போது, நெகட்டிவா இருக்கும் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப அவனுக்கு வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன் போடுறோம். ஆமா. அவனுக்கு உகந்த நட்சத்திரம். பார்த்து போட்டோம்னாக்கா சக்சஸ். கரெக்ட். அதுலருந்து அவன் பாசிட்டிவா வருவான். ம். அதே வந்து நெகட்டிவான நட்சத்திரம் அன்னைக்கு. இவங்க தெரியாம பார்க்காம போய் போடுறான். இன்னைக்கு வந்து சுப நாள், முகூர்த்த நாள் தான் சொல்றாங்களே. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள் தான் ஓகே. அந்த முகூர்த்த நாள்ல இருக்கிற நட்சத்திரம் அவனுக்கு செட் ஆகுமான்னு தான் பார்க்கணும். ம். அப்ப அந்த நாளுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. போட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு போறதுக்கும், வரதுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரியா போமாட்டான். லீவு நெறைய போடுவான். ம். இதுக்கெல்லாம் யாரு மேல குறை சொல்றது? சரியா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை செஞ்சுக்கிறது ஒரு நல்லது, நல்லதுங்க, நல்லதுங்க. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.